தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மகே வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா விக்னோகரமே தேவா சர்வகார்யேண சர்வதா அர்க்கிதேன ஸ்திரேன சம்பிரோக்ஷ்யாத்மி மத்திய ஆதாரசிக்ததே நமः. ஓம் சா மனந்தாசனாதி நமः. ஆர்யம் கோயிலானால் மிக பெரிய நாயகி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி பெரியநாயகி அம்மன் ஆலயத்தில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிஹரசுதன் இணைப்பில் உள்ளார். ஹரிஹரசுதன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் இன்று மாலை நடைபெற்றது. பெரியநாயகி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள தொடர்ந்து பெரியநாயகி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள 4 ரத வீதிகளிலும் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். தொடர்ந்து நாளை தைப்பூச திருவிழாவின் 7ஆம் நாளான நாளை மாலை தைப்பூச தேரோட்டம் நடைபெற உள்ளது. தைப்பூச தேரோட்டமானது நாளை மாலை 4 மணி அளவில் 4 ரத வீதிகளிலும் நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவிற்கு பாத யாத்திரையாக வரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகமும் திருக்கோவில் நிர்வாகமும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக சண்முக நதி மற்றும் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் பக்தர்கள் அதிகம் கூடும் இடங்களிலிருந்து கட்டணமில்லாத இலவச பேருந்துகள் இயக்குவதற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல இன்று முதல் 3 நாட்களுக்கு கட்டணமில்லாத தரிசனமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. கூடுதலாக 2 பேருந்து நிலையங்களும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே பேருந்துகள் பிரித்து வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே பக்தர்கள் அன்னதானமும் வழங்கி வருவதால் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சுகாதாரம், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகமும் திருக்கோவில் நிர்வாகமும் இணைந்து சிறப்பான முறையில் செய்து வருகிறது. கிருஷ்ணவேணி, நாளை மாலை மறுபடியும் தைப்பூச தேரோட்டம் நடைபெற உள்ளது. நாளை அதைத் தொடர்ந்து தைப்பூச திருவிழா 10ஆம் நாளான வருகிற 14ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற உள்ளது. கிருஷ்ணவேணி, பழனி பெரியநாயகி அம்பாள் கோயிலில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஹரசுதன்.
ஞானதண்டாயுதபாணிக்கு அரோஹரா. ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம் அரசாள் வரம் பெறலாம், மோன வீடேறலாம், யானைக்கு இளையான் திருப்புகழை, யானைக்கு இளையான் திருப்புகழை கூறினாக்காமே. இக்கூறு ஓராறு மாமுகனாம் உச்சித மெஞ்ஞான குகன் பேரால் அருணகிரி பேருலகில் சீராரும் தோத்திரமதாக துதிக்கும் திருப்புகழை ஏத்தில் அவர் ஈடேறுவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. ஞானதண்டாயுதபாணிக்கு அரோஹரா. ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், எந்நாளும் வானம் அரசாள் வரம் பெறலாம், மோன வீடேறலாம், யானைக்கு இளையான் திருப்புகழை, யானைக்கு இளையான் திருப்புகழை கூறினாக்காமே. இக்கூறு ஓராறு மாமுகனாம் உச்சித மெஞ்ஞான குகன் பேரால் அருணகிரி பேருலகில் சீராரும் தோத்திரமதாக துதிக்கும் திருப்புகழை
என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் மானவை தீர்த்து எனையாள் கந்தா எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா உமையாள் மைந்தா குமரா குமரா மறை நாயகனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம்